உரைத்திட்டேன் கருக்குருவை வெளியாய் சொன்னேன். உரைத்திட்டேன் கருக்குருவை, யார் எந்த கருவை வச்சிருக்காங்கன்னா அந்த குருவை வெளியாய் சொன்னேன். முக்கோண பீடம் அதை முழுதாய் சொன்னேன். முக்கோண பீடம், நெற்றிக்கண், உச்சிக்கண், பிடரிக்கண், முக்கோண பீடம். அந்த மூணையும் செய்தீங்கன்னா முக்கோணம் தான். சமபக்க முக்கோணம் ஒவ்வொரு தலையிலையுமே புருவ மத்தியிலிருந்து உச்சிக்கும், உச்சியிலிருந்து பிடரிக்கண்ணு கிடைக்கல சமபக்க முக்கோணம் தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த 2 கண்ணுக்கும் நெற்றிக்கண்ணுக்கும் முக்கோணம் போட்டீங்கன்னா அதுவும் சமமாத்த 3 சேரம். 2 கண்ணும் கூடிவிடும் ஞானக்கண்ணு. 2 கண்ணும் கூடிவிடும் ஞானக்கண். முக்கோண பீடம் அதை முழுதாய் சொன்னேன். கரை கண்டு தெளிவு பெற வகையும் சொன்னேன். சித்தி முத்தி யோக ஞான முறையும் சொன்னேன். சித்தி அடைகிறது எப்படி, முத்தி அடைகிறது, அதுக்குண்டான யோகம் எது, ஞானம் எது, அந்த முறையெல்லாம் சொன்னேன். பாட்டில் எல்லாம் சொல்லியிருக்கேன். சித்தி முக்தி யோக ஞான முறையும் சொன்னேன். வரைதாண்ட பல வழியை தெளிவா சொன்னேன். வரைனா மலை, பெரிய மலை இருக்குது. மலைக்கு இந்த பக்கம் நம்ம மடுவில் இருக்க வரை தாண்டினார் தான் இறைவன் அடைய முடியும். இமயமலை தாண்டினார் தான் பார்க்க முடியும். வரைதாண்ட பல வழியை, வரைதாண்ட பல வழியை தெளிவாய் சொன்னேன். வல்லவன் ஆவதற்கு வாழை விவரம் சொன்னேன். நீங்க வல்லவன் ஆகணும்னா வாழைத்தாயினுடைய ஆற்றலத்தான். உங்களோட வல்லமையை வாழைத்தாய் கொண்டுதான் வல்லமை காட்டும். அதனால வரைதாண்ட பல வழியை சொன்னேன். வல்லவனாவதற்கு வாழை விவரம் சொன்னேன். நிறைவாக வாசலதின் பெருமை சொன்னேன். அந்த வாசலோட பெருமை சொன்னேன். நெற்றிக்கண் பிதற்பதற்கு நெறியை சொன்னேன். குறை நீக்கி நரை மாற்ற முறையும் சொன்னேன். பழி நீங்க தானமுடன் தர்மம் செய்ய. இந்த பழியெல்லாம் நீங்கிறது தானத்தோட தர்மம் செய்ய.